Hi everyone, welcome to We Learn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமேட்டிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணி ஆகணுமா? ஓகேவா? இப்போ கிராமர்ஸ் ரூல் நம்ம சொல்லிட்டாலே நம்ம அன்னோன் வேரியபிள்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல் எக்ஸ் பை டெல். டெல் என்னது டிட்டர்மினன்ட், ஓகேவா? அப்புறம் ஒய் எடுத்துக்கிட்டா டெல் ஒய் பை ஒய். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஈக்குவேஷனை நம்ம சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? இதுல நம்ம எக்ஸ் ஒய் நம்மளுக்கு தனித்தனியா வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகும். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்றதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா சிம்பிளா வச்சுக்கிறதுக்காக இந்த 1/x இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மை மாத்துறதுக்காக நான் வந்து லெட் அப்படின்னு போட்டு 1/x இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? ரெண்டு ஈக்குவேஷனும் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 3a பிளஸ் 2y ஈக்குவல் டு 12 கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா 2a பிளஸ் 3y ஈக்குவல் டு 13 கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அன்னோன் வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸை டிட்டர்மினன்ட்டா கண்டுபிடிப்போம். அப்போ 3 2 2 3. ஓகேவா? இப்போ இதுக்கு நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். இப்போ 3 3s are 9 வருமா? மைனஸ் 2 2s are 4 வரும். அப்போ 9 minus 4 எவ்வளோ? நம்மளுக்கு 9 minus 4 வந்து 5 கிடைக்கும். அப்போ டெல் வந்து நம்மளுக்கு 5 கிடைச்சிருக்கு. இது நாட் ஈக்குவல் டு 0. ஒருவேளை ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வர வேரியபிள்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும்? அதுவும் ஈக்குவல் டு 0 டிவைட் பண்ண போறோம் இல்லையா? டிவைட் பண்ண மல்டிப்ளை பண்ணாலும் நம்மள 0வால பண்ணும்போது வரப்போற ரிசல்டன்ட் ஆன்சரும் 0ல தான் இருக்க போகுது. ஓகேவா? அதனால கேர்ஃபுல்லா இங்கேயும் நோட் பண்ணிடுங்க. இங்க 0வா இருந்துச்சுன்னா வரப்போற வேரியபிளும் 0வா தான் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்கலாம். ஏன்னு வச்சுக்கிட்டா டெல் ஏ வந்து என்ன வரும்? அதான் ஃபர்ஸ்ட் காலம் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு இங்க இருக்கு இல்லையா 12 13 ஈக்குவல் டு அந்த பக்கம் அதை வந்து நம்ம இங்க மாத்திக்கணும். 12 13 இங்க போட்டுட்டு மீதி செகண்ட் காலமா அப்படி எழுதிருங்க. இப்போ நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ நீங்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா 12 3s are 36ன்னு வரப்போகுது. 12 3s are 36. அப்புறம் 13 2s are 26. ஓகே, மைனஸ் 26. ஓகேவா? 36 மைனஸ் 26 எவ்வளவு வருது? 10 வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்க டெல் ஏ கண்டுபிடிச்சிட்டீங்க. டெல் ஒய் கண்டுபிடிக்கலாம். டெல் ஒய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே தான் இருக்க போகுது. செகண்ட் காலம் நம்ம என்ன பண்ண போறோம்? மாற்ற போறோம். செகண்ட் காலம் பதிலாக 12 13 இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அப்படியே பிளேசஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் என்னது? 3 2. செகண்ட் காலம் என்னது? 12 13. அப்போ 12 13 அப்படின்னு நம்ம மாத்திக்கலாம். இப்போ மாத்திட்டோம்னா இப்போ நம்ம இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாகணும். 3 into 13 எவ்வளோ? 3 into 13 வந்து 39. இப்போ 39 கிடைக்குது. 12 into 2 into 12 வந்து மைனஸ் 24. ஓகேவா? இப்போ 39 மைனஸ் 24ன்னு இருக்கா? இப்போ 39 மைனஸ் 24 எவ்வளவு வரப்போகுது? நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 15 வருது. ஓகே, 39ல 24 போச்சுன்னா இங்க 5 இது 1, அப்ப 15. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? டெல் ஏவும் கிடைச்சிருச்சு, டெல் ஒயும் கிடைச்சிருச்சு. நம்ம இப்ப அன்னோன் வேரியபிளா இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஏ கண்டுபிடிக்க போறோம். ஏக்கு வந்து டெல் ஏ பை டெல்னு போட போறோம். அப்ப டெல் ஏன்றது என்னது? நம்மளுக்கு 10 வந்துச்சு. அப்ப 10 பை டெல் என்னது? டெல் வந்து நம்மளுக்கு 5 வந்துச்சு. அப்ப 5 டெல் வந்து 5 வந்துச்சு. அப்ப 10. இப்போ வந்து நம்ம 5 டேபிள்ஸ்லேயே பண்ணலாம். 5 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ். அப்ப 2 கிடைக்குது. ஏ வந்து நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்ப ஏ இஸ் ஈக்குவல் டு 2னா அப்ப 1/x இஸ் ஈக்குவல் டு 2. அப்ப x இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா y கண்டுபிடிக்க போறோம். அன்னோன் y கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா டெல் y பை டெல் கிடைக்க போகுது. அப்ப டெல் yன்றது என்னது?
15 வந்துச்சா, அப்ப அந்த 15 போட்டுக்கோங்க. டெல் என்னது 5. ஓகே, டெல் என்னது 5. அப்ப 5 டேபிள்ஸ்ல போச்சுன்னா இது 5 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ் பண்ணா 3 கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது, y வந்து 3 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு x என்ன கிடைச்சது, x வந்து 1/2னும் y வந்து 3னும் கிடைச்சது. நம்ம அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம கிராமர் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி நம்ம வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.